உனக்கான பெருமகிழ்ச்சியோடு இந்த வாராகி நல்ல நாளில் வந்து இருக்கின்றேன். விடியும் பொழுது நல்ல செய்திதான் உன் காதுகளில் நீ கேட்கப் போகிறாய். இந்த உறவை வேண்டவே வேண்டாம் என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ, அந்த உறவை மீண்டும் உன்னிடம் வந்து சேரத்தான் போகிறார். ஏனென்றால் அவர்தான் உனக்கானவர். நான் தான் சொல்லி இருக்கின்றேனே, உனக்காக படைக்கப்பட்டது இங்கே சுற்றினாலும் எப்படி சுற்றினாலும் உனக்கானது என்றால் உன் கையில் வந்து தானாக சேர்ந்துவிடும் என்று. அதற்கான நல்ல நேரத்தை நான் குறித்து விட்டேன். உன் கெட்ட நேரத்தை எல்லாம் அழித்து விட்டு உனக்கான நல்லதையும் நம்பிக்கை தரும் விஷயத்தையும் செய்வதற்கு இந்த வாராகி வந்திருக்கும் போது நீ எதற்குமே மனம் தளர்ந்து கொண்டு இருக்காதே. என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இந்த ஒன்றை கொடுப்பதற்குத்தான் இவ்வளவு காலம் நான் காத்து கொண்டு இருந்தேன். என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இந்த ஒன்றை பெறுவதற்குத்தான் அவர்களும் அழுது கொண்டு இருந்தார்கள். இனி உன் குழம்பிய மனதிற்கு விடை கிடைத்து விட்டது. அது எப்படி கிடைக்கப் போகிறது என்று எண்ணிக்கொண்டிருந்த நேரத்திலே அந்த விஷயத்தை தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய காலகட்டத்தை எட்டிவிட்டாய். மனதோடு பிறக்கும் ஒவ்வொரு செயலிலும் உனக்கு வெற்றியை மட்டும்தான் தருவேன் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. என் தங்க பிள்ளையே, உனக்கு நல்லதை நான் நடத்துவேன். உன் முயற்சிகளுக்கு நான் அடிபணிந்து வேகத்தையும் விவேகத்தையும் உன்னோடு நான் கூட்டிட்டு வந்து உன் வெற்றியை தருவதற்குத்தான் நான் ஓடோடி கொண்டு இருக்கின்றேன். நீ எதிர்பார்த்த தருணம் ஒன்று இன்னும் நடக்கவில்லையோ, அதனால் தான் இன்னும் வரவில்லையோ என்று நீ நினைக்க வேண்டாம். நீ சொல்வது ஒரு வகை உண்மையாக இருந்தாலும் கூட நீ எதிர்பார்த்த தருணத்தையும் தாண்டி அங்கு உன் அன்பானவரின் வருகையும் உன் மகிழ்ச்சி ஏற்படுத்துகிறது என்றால் அதற்காகத்தான் சிறிது தாமதமாகி கொண்டிருக்கின்றது. அவர்களின் வருகையை பார்த்து நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கத்தான் போகிறாய். ஏனென்றால் இவ்வளவு காலமாக நீ பட்ட பாடுக்கெல்லாம் அங்கு விடுதலை அல்லவா கிடைக்கப் போகிறது. கோபத்தோடும் நெருப்போடும் இருந்த காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. நான் தான் உன்னிடத்தில் சொல்லி கொண்டுதான் இருக்கின்றேன். கோவப்படாதே, வெறுப்பை எடையா என்று. அந்த விஷயங்கள் எல்லாம் எதிர்மறை எண்ணத்தை உனக்குள் புகுத்திவிடும். எதிர்மறையான எண்ணங்களை நீ நினைத்து உன் எதிர்காலத்தை வீணடித்து கொண்டு இருக்காதே. எழுதுவது யார் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? இந்த சாயின் நச்சாணியாக இருக்கும்போது நீ என்னிடம் எப்பொழுதுமே மன்னிப்பும் கேட்க வேண்டாம். ஏனென்றால் இந்த தாய்க்குத்தான் தெரிய வேண்டும் உனக்கு எதை எப்படி கொடுக்க வேண்டும் என்று. அதன் பிறகும் இதற்காக தங்க பிள்ளையே மனம் அழுத்தத்தோடு இருக்கின்றாய். உன்னுடைய இப்போதைய நிலைமைக்கு என்ன தீர்வு என்று தானே யோசிக்கிறாய். உன்னுடைய இப்போதைய தீர்வுக்கு இந்த வாராகி என்று சொல்லும் ஒற்றை மந்திரமே போதுமானதுதான். இந்த நிலைமையில் இருந்து வெளிவந்து நீ படும் துன்பமும் துயரும் விரைவில் மாறப்போகிறது. விரைவில் நீ மகிழ்ச்சியின் எல்லைக்குத்தான் செல்ல போகிறாய். உன் பிரச்சனைகள் எதுவானாலும் என்னிடம் பரிகாரம் உண்டு என்று உனக்கு தெரியாதா? அதன் பிறகு சற்றும் யோசிக்காதே. உன்னை விட்டு நான் எங்கே செல்வேன்? என் இருப்பிடமே உன் இதயமாக இருக்கும்போது உன் இதயத்தின் சத்தத்தை கேட்டு தானே இனியும் என் பிள்ளையை காக்க வைக்கக்கூடாத அன்பு அறிந்து கொண்டு இருந்தேன். இனியும் மனதில் எதை நினைத்தும் வருந்தி கொண்டு இருக்காது. நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, உன் வெற்றியை தீர்மானிப்பது இந்த வாராகி என்பதை மட்டுமே நீ நினைவில் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஏதோ ஒரு குறை நாம் பின்னால் வந்து கொண்டும் நாம் வாழ்க்கையில் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் இப்படி ஒரு குறையை நாம் தாயானவள் நமக்கு தந்து விட்டாளே என்று எண்ணிக்கொண்டே இருக்காதே. கடவுள் நமக்கு தந்தது படிப்பினையை பெறுவதற்கும் அனுபவத்தை பெறுவதற்கும் தான். இப்படி இருக்கும்போது நமக்கே தெரியாது அல்லவா? ஒவ்வொரு விஷயத்திலும் அதிசயம் நடக்கும்போது நாம் ஏன் இருக்கின்றோம் என்ற நிலை கூட தோன்றிக்கொண்டு இருக்கலாம். இனி நீ நினைத்து பார்த்திடாத அதிசயத்தை நான் நடத்தி தர வந்து இருக்கும்போது உன் வாழ்க்கையில் எது தொலைத்தாயோ அதை தொலைத்ததை மீட்டெடுத்துவதற்கான அழைப்பைத்தான் உனக்கு தரப்போகிறேன். உன் அம்மையானவள் உன் வாராகி நிவர்த்தி செய்ய இந்த தாய் வந்து இருக்கும்போது
உன் கண்ணீருக்கு இங்கு வேலை இல்லை. உன் கண்ணீரை துடைத்தெறிந்து விட்டு உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் இந்த வாராகி வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை நீ உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. எந்த ஒன்றை பெற வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த ஒன்றை உனக்கானதாக மாற்றுவதற்கு இந்த தாயை உன்னை தேடி வந்து விட்டேன். நடப்பதை பொறுத்திருந்து பார். உன் கையை விட்டு போனதும் நீ இழந்து விட்டு போனதையும் உனக்காக தரத்தான் போகிறேன். வெற்றி உனதாகத்தான் இருக்கும். ஓம் வராகி தாயே போற்றி.